தெனாலிராமன் கதைகள் 213. விசாரணை. விஜயநகர பேரரசில் ஒரு முறை விசித்திரமான திருட்டு ஒன்று நடந்தது. அரண்மனை தோட்டத்தில் இருந்த விலை உயர்ந்த அபூர்வ மாம்பழங்கள் திருடு போயின. அந்த மாம்பழங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு மிகவும் பிடித்தமானவை. தோட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு இருந்தும் பழங்கள் எப்படி காணாமல் போயின என்பது எவருக்கும் புரியவில்லை. மன்னர் மிகுந்த கோபமடைந்தார். மறுநாள் காலையில் தோட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் காவலாளிகள் என மொத்தம் 10 பேரை அவைக்கு வரவழைத்தார் மன்னர். உங்களின் பாதுகாப்பை மீறி எப்படி திருட்டு நடந்தது? நீங்களே திருடினீர்களா அல்லது திருடனுக்கு துணை போனீர்களா என்று கடுமையாக விசாரணை நடத்தினார். அனைவரும் எங்களுக்கு தெரியாது மன்னா என்று நடுங்கினர். அப்போது தெனாலிராமன் குறுக்கிட்டு, மன்னா, இவர்களிடம் வாய்மொழியாக விசாரணை நடத்தி பயன் இல்லை. ஒரு சிறு சோதனை மூலம் உண்மையான திருடனை கண்டுபிடித்து விடலாம் என்றான். தெனாலிராமன் ஒரு மூடிய பானையை அவையின் நடுவே வைத்தான். இந்த பானைக்குள் ஒரு மந்திர பூதம் இருக்கிறது. ஒவ்வொருவராக சென்று பானைக்குள் கையை விட்டு எடுத்து வர வேண்டும். திருடன் கையை வைக்கும் போது பூதம் அவன் கையை கருப்பாக்கிவிடும் என்று அறிவித்தான். அனைவரும் வரிசையாக சென்று கையை வைத்துவிட்டு வந்தனர். அனைவரும் கைகளை காட்டிய போது 9 பேரின் கைகள் கருப்பாக இருந்தன. ஆனால் ஒரு காவலனின் கை மட்டும் சுத்தமாக இருந்தது. மன்னர் குழம்பி போய், சுத்தமாக இருக்கும் இவன்தான் உத்தமன் போல் இருக்கிறதே என்றார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு, இல்லை மன்னா, இவன்தான் திருடன். பானையின் உட்புறத்தில் நான் கருப்பு மை தடவி இருந்தேன். பூதம் கையை பிடித்துவிடும் என்ற பயத்தில் திருடன் மட்டும் பானையை தொடாமலேயே கையை உள்ளே விட்டு எடுத்து விட்டான். மற்றவர்கள் பயமில்லாமல் தொட்டதால் அவர்கள் கையில் மை ஒட்டியுள்ளது என்றான். தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான விசாரணையை மெச்சிய மன்னர் திருடனுக்கு தண்டனை வழங்கினார். நீதி. தவறு செய்தவனை பிடிக்க அவனுக்கு தப்பிக்கும் வாய்ப்பை வழங்க வேண்டும். இன்னைக்கு வர்ற துப்பறியும் கதை மற்றும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற கதையில இந்த நீதி நிறைய இடத்துல பயன்படும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் தேங்க்ஸ் டு தெனாலிராமன். நீங்க தேங்க் பண்ண வேண்டியது இந்த சேனலுக்கு. அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.